வணக்கம் அசோக்கு. சார். வணக்கம் முதலீட்டாளர்களே. தம்பி அசோக்கு, அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். இருக்கு சார். அவங்க இப்போ கடந்த 15 வருஷமா நிறுவனம் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு சார். சரி. இப்போ திடீர்னு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சரி. அதுக்கு என்ன காரணம்? அது கொஞ்சம் விளக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லவா, விளக்கமாக சொல்லணுமா? ஒரு சிறு விளக்கமாகவே சொல்லுங்கள் சார். விளக்கமாக சொன்னால் சிலர் தவறான புரிதல்களை போயிடுவாங்கன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவேன். அது ரொம்ப சுருக்கமாக இருக்கு. ஆமாம், சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடலாம். இந்த நேரத்தில் விளக்கமாக சொல்ல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க தவிர அவங்கள என்ன குற்றவாளிகள்னு ப்ரூஃப் பண்ணல, தண்டனை கொடுக்கல. அவங்க ஒருவேளை அவங்க நீதிமன்றத்தில் ட்ரையலுக்கு போய் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, குற்றவாளிகள் ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் நான் இதை பேசக்கூடாது. இப்போ பேசலாம்னு நினச்சி நான் பேசுகிறேன். ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நான் பேசுகிறேன். அதாவது நிறுவனத்தின் 2 தலைவர்கள், மாபெரும் தலைவர்கள், சேர்மன் கமலக்கண்ணன், பாலா, 2 பேருக்கும் நல்ல மூளைனா நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சவங்க. அவங்க சாதாரண நிலைமையில இருந்து பஜாஜ் அலைன்ஸில் இருந்து தான் இங்கே வந்தவங்க. எல்ஐசியில் ஒர்க் பண்ணி பஜாஜ் அலைன்ஸ் போய் அதில் இருந்து தான் இங்கே தனியாக நம்ம தொடங்கலாம் சொல்லி வந்தவங்க. கீழ்நிலையிலேருந்து வந்தவங்க தான். கீழ்நிலையிலேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு மக்களை ஏமாத்தணுங்கிற இதெல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. நான் எதுக்கு இப்படி திருப்பி நான் சொன்னா, அவங்களுக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது பைசா வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு முட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. இல்லை தொடர்பே இல்லை. அவங்க எங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸாக நாங்கள் இருக்கிறோம், எங்ககிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, எங்களுக்கு சாதகமாக இப்படி பேசுங்க, அதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லி கொடுத்ததில்ல. காட் பிராமிஸ் சொல்ல கிடையவே கிடையாது. சமீப காலமாக எதுவும் போய் சந்திச்சிங்களா சார்? சந்திச்சு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட புகார் அதிகமாச்சு. இப்போ கூட போய் நான் எம்டியை இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். நீங்க எதுவுமே நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எங்களுக்கு எதுவுமே சொல்றது இல்ல. நீங்க ஊரா போய் இப்படிலாம் பேசுங்க, புகார் கொடுக்காங்கன்னு சொல்லவே கிடையாது. இது 100க்கு 200% இது தவறான புரிதல். இது மக்கள் நினைச்சிருக்காங்க. அது சில பரப்புரை ஒரு சிலர் இருக்கானுங்க, தேர்ட் ரேட் ஃபெல்லோஸ். நான் அவங்கள பத்தி கவலைப்படல. அதனால இவங்க நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் தொடங்கினாங்க. அதாவது உயர்த்தி உயர்வோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி ஜிஎஸ்டி ரைடு வந்தாங்க. ஜிஎஸ்டி ரைடு வந்தப்போ அவங்களுக்கு கமலக்கண்ணன் சாரை ஒரு 4 மணி நேரம் தனியாக வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டி பாலா சாரை ஒரு 4 மணி நேரம் வச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதில் கடைசியில் அவங்க நல்ல புரிதலோடு ஒரே ஒருத்தர் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் கேள்விப்பட்டதான், எனக்கு காதுக்கு வந்ததுதான். உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்குது, உயர்த்தி உயரங்கிற கான்செப்ட் நல்ல கான்செப்ட், ஆனால் இதை முறைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க அந்த சமயத்திலேயே இவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றி ஷேர் ஹோல்டர்ஸாக மக்களுடைய முதலீடுகளை மாற்றிருந்தாங்கன்னா இந்த சிக்கலுக்கு வேலையே இல்லை, வந்திருக்காரு. நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஒரு துணைக்கல்வி கேட்கலாம், எப்படி சார் இவ்வளோ 6000 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அது ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு சார். இவ்வளோ ஏன்னா ஒரு இந்திய நாட்டில் இவ்வளோ பெரிய பணத்தை நம்ம கையாளுறதே பெரிய விஷயம். அதுவும் அக்கௌண்டபிள் இல்லாமல் கையாளுங்கிறது அதை விட பெரிய விஷயம். அதை எப்படி இவங்க சமாளிச்சாங்க? இது கொஞ்சம் நல்லா நீங்கள் மட்டும் இல்லை, முதலீட்டாளர் அத்தனை பேருமே இதை உள்வாங்கிங்க. நாங்கள் எந்த சப்போர்ட் யாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசல. இந்த நிறுவனத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவேங்கிற முறையில் நான் பேசுகிறேன். இவங்க 6000 கோடி வசூலிச்சிருக்கு வாய்ப்பே இல்லை. ஷாக்கா இருக்கா உங்களுக்கு? என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. இவ்வளவு முதலீட்டாளர்கள் இவ்வளவு கம்ப்ளைண்ட். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துனாக்கா, 10 லட்சம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் நானே ஒரு 10 லட்சம் போட்டுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு 4 வருஷம் கழிச்சு இவங்க டபுள்னு சொல்லி சொல்றாங்க வச்சுங்களேன். அப்ப 4 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? 20 லட்சம் கிடைக்கும். அந்த 20 லட்சத்துல இவங்க கொடுக்கறது இல்லை, மேக்சிமம் கொடுக்கறது இல்லை, திருப்பி தரதில்லை. அது அவங்க பிசினஸ்லயே போட்டுதான் உள்ளே போட்டுதான் உழைப்பிட்டு இருக்காங்க. அடுத்த இப்ப 4 வருஷம் என்னாச்சு, 10 லட்சங்கிறது எவ்வளவு ஆகுது? 20 லட்சம் மாறிடுதா? அந்த 20 லட்சத்தையும் அப்படியே பாண்டை கொடுத்துறது, பேப்பராவே கொடுத்துறாங்க. ஆமா, 10 லட்சத்துக்குரிய பாண்டை வாங்கிட்டு 20 லட்சம் பாண்டை கொடுத்துட வேண்டியது. இன்னொரு 4 வருஷம் ஆகுது, அதாவது 8 வருஷம். 8வது வருஷம் ஆகும் பொழுது மதிப்பு எவ்வளவு? 40 லட்சம் ஆகுது. எத்தனை மடங்கு ஏறுது? 4 மடங்கு ஏறுது. அப்பவும் இவங்க என்ன பண்றாங்க, காசை கொடுக்காம பாண்டை கொடுக்குறாங்க. அதை ரெட்டிப்பாக்கி பாண்டு கொடுத்துறாங்க. 80 லட்சம் இல்ல 40 லட்சம் தான். 40 லட்சம் 8 வருஷம் 10 லட்சம் போடுறாங்க. 4 வருஷத்துல 8 லட்சமா மாறுது.
இப்ப 20 லட்சமா மாறுது, 8 வருஷத்துல 40 லட்சம் ஆயிடுது. அவ்வளவுதான், ஒரு பாண்டு 4 மடங்கா மாறுது. பாண்டு அந்த முதலீட்டாளர் வந்து பாண்டை வாங்கி பத்திரமா வச்சுக்கிறாரு. அப்ப நீங்க இப்ப சொல்லுங்க, அப்ப முதலீடு பண்ண தொகை எவ்வளவு? அப்ப 1000 கோடி இருந்தா அது முதலீடு பண்ண தொகை இதுல சொல்லுங்க, இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க தம்பி. 10 லட்சம் வெறும் 10 லட்சம் தான். வெறும் 10 லட்சம் என்ன ஆச்சு? 40 லட்சம் ஆச்சு. இப்படியே எல்லா நபர்கிட்டயுமே, குறிப்பா இந்த சார்லஸ்னு ஒரு புண்ணியம் இருக்காங்கல்ல, தேவக்கோட்டை ரீஜியனுடைய ஜாம்பவான் பெயிண்டர் சார்லஸ், அதனால காசே கொடுக்க மாட்டான் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை. அப்படி யாராவது கம்பல் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுக்குறது. இப்போ 10 லட்சம் போட்ட பணத்தை மட்டும் கொடுத்துறது. இது லாபம் 10 லட்சம் வருது இல்லையா, 4 ரெட்டிப்பா இருந்து அதை திருப்பி முதலீடா போட்டுறது. இது ஒண்ணு. இது முதலீடு பண்ணி இந்த ரெட்டிப்பா மெச்சூரிட்டி சமயத்துல யார் யார் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. இது ஒண்ணு. அப்புறம் இந்த நிறுவனத்துல 2/3 யாருன்னு சொன்னேன், லீடர்ஸ் முகவர்கள் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு உரிய பணத்தை கமிஷன் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்றது, இவங்க வந்து பாண்டாவே கொடுத்துருது. இவருக்கு 1 லட்சம் கமிஷன், 2 லட்சம் பாண்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே கமிஷனுக்கு பாண்டாவே கொடுத்துருது. அவங்க முதலீடு கொஞ்சம் பண்ணிருப்பாங்க, அது இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே ஒர்க் பண்றதுக்கு அந்த கமிஷனா பாண்டா இருந்தாலும் மெஜாரிட்டி அமௌண்ட் இவங்களுக்கு கமிஷனை வந்து காசா கொடுக்காம பாண்டாவே அடிச்சு கொடுத்துருது. அப்போ லியாபிலிட்டி அமௌண்ட் என்னது கூடிக்கிட்டே போயிடுச்சு. 14 வருஷம் இப்படி போயிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? வெறும் பாண்டுகளோட வேல்யூ தான் நிறைய இருக்கு. இவங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியே ஓரளவுக்கு எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா இவங்க வந்து ரெட்டிப்புங்கிறதே எடுத்துக்க கூடாது, அந்த கான்செப்டை கொண்டு வரக்கூடாது. அது ஏன் கொண்டு வராங்கன்னா, அது ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஆக்சுவலாக இந்த ரியல் எஸ்டேட்ல நல்ல வந்து லாபம் கிடைக்கும். அந்த லாபம் கிடைக்கும்போது 4 வருஷம் இவங்க ஒரு நிலத்தை எடுத்து போடுறாங்கன்னா, அந்த நிலத்தோட மதிப்பு வந்து ஒரு ஏக்கரே வந்து 1 லட்சம் 2 லட்சம் தான் ஏக்கர் எடுப்பாங்க. 2 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வந்து ₹4.95 வருது. கணக்கு போட்டு பாருங்க, 43,000 சில்லரை வரும். அது வந்து ஸ்கொயர் ஃபீட். அதாவது வகுத்தாக்கா 2 லட்சத்தை ₹4.95 தான் வரும். ஸோ ₹4.95 இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை இவங்க பண்படுத்தி கல் போட்டு டிடிசி பேப்பரில் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கினோடனே அதனுடைய மதிப்பு எவ்வளோ? அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மினிமம் ₹600 மாறுது. ஏரியாக்கு தகுந்தபடி ரேட்டு வித்தியாசம் வரும். மினிமம் ₹600. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வில்லேஜில் போய் வாங்கினா மினிமம் ₹600 கேட்குறான். மினிமம் 600. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வருது? ₹595. ₹595 ஒரு ₹200 அல்ல ₹300 எதுக்கு விட்டுருங்க பண்படுத்துறதுக்கு செலவுக்கு. டிடிசி அப்பெல்லாம் சும்மா வாங்க முடியுமா? விட்டமின் எம் எல்லாம் முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் செலவு போயிட்டு வைங்களேன். இது ₹200 நிற்கல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஒரு ஸ்கொயர் 200 300 பாதிக்கு பாதி நிற்கலையா? இதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்சென்டிவாக கொடுக்குறாங்க, மாதம் இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வாங்கி போட்ட நிலம் இருக்கு இல்லையா, வாங்கி போட்ட நிலம் இருக்கு இல்லையா, அதான் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குமா? இருக்காது. ஒரு 4 வருஷம் கழிச்சுமா என்ன அதனுடைய மதிப்பு ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். 1000 1700 1700 3 மடங்கு, அட்லீஸ்ட் டபுள் மடங்கு ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் டபுளாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரிஞ்சு இவங்க இதெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் ₹100 வசூல் பண்ணாங்கன்னா அதில் ₹80 நிலத்தை வாங்குவாங்க. ₹20 கமிஷனாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது கரெக்ட் போயிட்டு இருக்கு. இவங்க தான் வர்றவங்க எல்லாமே எம்எல்ஏ மாதிரி என்ன பண்ணாங்க, வர்றவங்களெல்லாம் எஸ்ஹெச் டிஹெச் ஆக்கி விட்டுருந்தாங்களே, ஊரில் ஆகிட்டாங்களே. கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் பணம் அதிகமாக போட்டாங்கன்னா அவர் ஒரு எஸ்ஹெச், அவருக்கு ஏதாவது ப்ரொமோஷன் மாதிரி கொடுக்குறது. எஸ்ஹெச்லேருந்து டிஹெச் ஆக்குறது, டிஹெச்லேருந்து அப்படியே சிஹெச் ஏஹெச் இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி பண்ணனால ஒரு ஸ்டேஜ் என்னாச்சு, நாளாக ₹100 வசூலிச்சாங்கன்னா அதில் ₹50 வந்து பிளாட் இது இடம் வாங்குறது, ₹50 கமிஷனாக போயிடுது. திருப்பியும் முகவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அப்போ என்னன்னா ஒரு ஸ்டேஜ் என்னன்னா ₹100 வசூலிச்சாங்கன்னா ₹80 கமிஷனாக போயிடுது. ₹20 தான் பிளாட் வாங்க முடியும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இப்படியே போய் ஒரு சமயத்தில் ரொம்ப பேனிக் சிச்சுவேஷன் வந்துருது. எப்படி வந்துருதுனாக்கா, ₹100 வசூலிச்சானா ₹110 கமிஷனுக்கே போயிடுது. இந்த சூழ்நிலை வரும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்களே பிஸ்னஸ் எடுத்து நீங்களே மந்த்லி பெனிஃபிட்டு மெச்சூரிட்டிலாம் நீங்களே பார்த்துக்கிட்டாங்க. இது சொன்னதான் தாமதம். இந்த காஞ்ச மாடு கம்பங்கொள்ளைக்குள்ள பூந்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடையில இருக்க லீடர்ஸ் நிறைய பேர் சாப்பிட்டான். அப்படி சாப்பிட்டவங்க எல்லாம் இப்ப தனியா ஒதுங்கி இருக்கிறான். வீரசக்தி, சார்லஸ், நிறைய டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. பவுண்டர் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஒதுங்கி இருக்கிறவங்க. எஸ்ஹெச் டிஹெச் விட்டுருங்க, அவங்க பாவப்பட்டவங்க, அவங்களும் அதிகமா கொள்ளலாம் அடிச்சுக்க மாட்டாங்க. ஆர்எச் எப்போதான் நிறைய கொள்ளடிச்சிருக்கான். இல்லை இவங்க எல்லாம் விட்டாங்க, இவங்க கைப்படி போயிடுச்சு. நீங்களே பிசினஸ் எடுத்து நீங்களே கமிஷன் கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வந்து சாப்பிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, சரியான மென்பொருள் இல்லை.
மென்பொருள் இல்லை. ஒரு இன்னைக்கு சாஃப்ட்வேர் கோர்ட்ல வந்து உடனே கூட மென்பொருள் கூட கொடுக்குறாங்க. ம். நம்ம சேர்மன் கூட கொடுக்குறாரு, உடனே ஒரு மென்பொருள் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அக்யூஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு மென்பொருளை தயாரிச்சு வச்சிருந்தாங்கன்னா, இருந்தாங்கன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சாஃப்ட்வேருக்கு. இப்போ வந்து திருச்சியில் நம்ம இங்கே திருச்சியில் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். ரிலையன்ஸில் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சு, ரிலையன்ஸ் திருச்சியில் நிறைய பிரான்ச் இருக்கும். பர்டிகுலர் பிரான்ச்சில் இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஒரு வாஷிங் மிஷின் சேல் பண்ணியிருந்தா 10:05க்கோ 10:10க்கோ அம்பானிக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. எத்தனை வாஷிங் மிஷின் சேல்ஸ் ஆயிருக்கு திருச்சியில? அந்த ஒரு மிஷின் எடுத்துங்க, ஒரு மிஷின் போயிருக்கு 10 மணிக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு தெரிஞ்சுப்பார். இன்ஃபர்மேஷன் தெரியும். இங்க அப்படி இல்லை. ஒரு முதலீட்டாளர் முதலீடு பண்றான்னு வச்சுங்களேன், அந்த முதலீடு பண்ண பணம் எங்க போகணும்? ஆக்சுவலா ஹெட் ஆபீஸுக்கு போகணும். ஹெட் ஆபீஸுக்கு போயிட்டு அவங்க தான் பாண்டு எல்லாம் கொடுக்கணும். அவங்க தான் பாண்டு கொடுக்கணும். அந்த பாண்டு கொடுத்த பாண்டு முதலீட்டாளர் கைக்கு போயிடுச்சான்னு வெரிஃபை பண்ணணும். அந்த பணம் அவர் கொடுத்த பணம் நம்மகிட்ட வந்துருச்சான்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு ப்ராப்பரா கம்ப்யூட்டரைஸ்டு சாஃப்ட்வேர் இல்ல. புரியுதுங்களா? அதனாலதான் இடையில உள்ளலாம் பூந்து அடிச்சிட்டான், கொள்ளை அடிச்சுட்டாங்க. இது நான் பகிரங்க சொல்ல, யாரா என் மேல கேஸ் பண்ண போட்டுட்டோம், கொள்ளை அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப அவர்கள்லாம் ஒதுங்கி இருக்கிறான். 2 பேர் சேர்மன் எம்டி எப்படி நாங்க பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இப்போ அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்றது சொல்லி ஓடிட்டு அழிறாங்க. சரி, இது ஒரு காரணம். அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் நம்ம குறை சொல்ல மாட்டோம். முதலீட்டாளர் நம்ம வந்து பென்ஷன் கம்மி, இது ஓய்வூதியம் வாங்குறவங்க தான் அதிகமாக போட்டிருக்காங்க. ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. நான் சொல்லலாம் சீனியர் சிட்டிசன்ல மட்டும் எனக்கு 1000 கோடி கிட்ட எனக்கு கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க, பாண்டு ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் கம்ப்யூட்டர் ஏற்றி வச்சிருக்கிறோம். அதுவே 1000 கோடி கிட்ட வருது. ஜூனியர் சிட்டிசன் உங்களுக்கு 450 கோடி கிட்ட வருது. சரி, ஒரு சின்ன இடைமறித்து ஒரு கேள்வி சார். இப்போ வந்து நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அனைவருமே நீங்க வந்து சங்கத்துல சேர்த்துட்டீங்களா, இல்ல வேற யாரும் இந்த மாதிரி சங்கத்துல சேராம இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. உங்க சங்கத்துல இப்போ சேர்ந்தவங்க மட்டும் நீங்க 1000 கோடி ரூபாய் சொல்றீங்க. சேர்ந்தவங்க மட்டும் தான் 1000 கோடி ரூபாய் மட்டும் 1000 கோடி சொல்றீங்க. உங்க சங்கத்துல சேர்ந்தவங்க ஏன் 1000 கோடி ரூபாய்னா, எல்லாமே வயசானவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, நல்ல பதவியில் இருந்தவங்க, ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இதுல வங்கியில ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொல்றோமே, நீங்களாம் போய் ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அதிகாரி கேட்டா சொன்னோம் இல்லையா, வங்கியில வேலை செஞ்சவங்களே இதுல போட்டுருக்காங்க. ஆடிட்டர்ஸ் கூட போட்டுருக்காங்க. வேலை செய்ய காவல்துறை அதிகாரிகளே போட்டிருக்காங்க. இது என்ன? இது ஒரு ஆசை, ஒரு காரணம். அது புத்தர் சொல்லுவாங்க, ஆசை அழிவுக்கு காரணமாக. ஆசை ஒரு காரணம். 2வது கொஞ்சம் நியாயமா செயல்பட்டு இருந்திருக்காங்க. எங்கன்னா ஏமாத்துறங்கிற எண்ணம் இல்லையே. இவங்களுடைய வகதகலாம வந்து இவங்க செலவு பண்ணிட்டு கமிஷன் கொடுத்துட்டு இப்படி பண்ணனாலதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஒழுங்கா நடந்து சிஸ்டமேட்டிக் நடத்தினா நல்லபடியா இருந்திருக்கும். நீங்களே கமிஷனை நீங்களே பிசினஸ் பண்ணீங்க, நீங்களே எடுத்து நீங்களே கொடுத்துங்க முதல் தப்பு. 2வது மெச்சூரிட்டி ஆச்சா அவர் கொடுத்து ஓரம் கட்டி இருக்கணும். நிலத்தை பதிவு பண்ணி கொடுக்கல. சில நிலம் வாங்கியிருக்காங்க, நிலத்து கூட வாங்கிட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் பதிவு பண்ணி கொடுக்கல. இவங்க அதெல்லாம் ஒழுங்கா பண்ணியிருந்தாங்க. நான் சேர்மன் ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன், நான் பண்ண பெரிய தப்பு, அப்பப்போ நிலங்களை பதிவு பண்ணி கொடுத்துருக்கணும், பதிவு பண்ணி கொடுக்காம விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். சிஸ்டம் சரியில்லை. மற்றபடி ஆளுங்க நல்ல ஆளுங்க தானே ஒரு எண்ணம். இப்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, ஜான் போனானா முளம் போனானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, எந்த நிறுவனத்தில நான் இருந்து செட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு யாராவது இருந்திருக்காங்களா? இன்னும் நான் வந்து செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்களா? திருச்சியிலேயே பல விதமான நிதி நிறுவனம் வந்துச்சு, இப்ப எல்லாம் காணாம போயிடுச்சு. இவங்க இருந்து பண்றேன்னு சொல்றாங்களா? 2வது மற்ற நிறுவனங்கள்லாம் இவ்வளவு சொத்துக்களை வாங்கி போட்டுருக்காங்களா? இல்ல, பணமா தான் வச்சுட்டு சுத்தி இருந்துக்கிறாங்க தவிர யாரும் சொத்து வாங்கி நம்ம நிறுவனம் பணத்தை கடத்திருப்பான், வெளிநாட்டு கடத்திருப்பான். ஆனா இவங்களை நம்ம குற்றப்படுத்துறோம். இவ்வளவு தூரம் இருந்து வழக்காடி நாங்கள் செட்டில் பண்ண சொல்றவங்கள, இவ்வளவு சொத்துக்களை வாங்கி போட்டவங்கள, இவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கனால நீதியரசரே அவங்களை நம்புறாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்? இவெல்லாம் ஏமாத்துக்காரன், ஃப்ராடுக்காரன், ஏமாத்துக்காரன், பிளான் பண்ணி இவங்க எதுவுமே செய்ய இல்லைங்கிறத என்னோட அபிப்பிராயம். நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இவங்களை பத்தி நான் தெரிஞ்சுட்டா பிளான் பண்ணி இவங்க செஞ்ச மாதிரி தெரியல. என்ன இவங்க வந்து மெச்சூரிட்டி ஆனா கொடுக்காம விட்டதுலாம் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்களே வலைய விரிச்சு இவங்களே வலையில போய் மாட்டிக்கிட்டாங்க, இவங்களே புளிய விட்டு இவங்களே புளியில போய் படுத்துக்கிட்டாங்க. எப்படின்னாக்கா அதான் சொல்லல, ஒரு 10 லட்சம் போட்டவருக்கு என்ன ஒரு 4 வருஷம் கழிச்சுனாக்கா அவருக்கு வந்து ஒரு நிலத்தை கொடுத்துருக்கணும். அவங்க என்ன அவங்க கான்செப்டே தான், அவங்களுடைய கான்செப்டே அதுதான் அசோக்குமார், அவங்க கான்செப்டே அதுதான். இவங்க ஏமாத்தினா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்குறேன்.
அதாவது இந்த முக்கியமாக இந்த சாத்தூர்லாம் ஒருத்தர் ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்காரு. எங்களை பேசுறாரு, நிறுவனத்தை திட்டுறாரு, எல்லாரையும் மனசாட்சியோடு நீங்க சொல்லுங்க. நம்ம அந்த பாண்டை வாங்கும்போது என்னைக்காவது முழுசா அந்த பாண்டை நம்ம பார்த்துருக்கோமா? உண்மையை சொல்லப்போனா நானே இன்னும் படிக்கல சார். அது என்ன எழுதிருக்குன்னு படிச்சோமா? அதுல வட்டி கொடுப்பேன் எழுதிருக்காங்களா? மெச்சூரிட்டி கொடுப்பேன் எழுதிருக்காங்களா? இத்தனாம் தேதிக்குள்ள 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு இப்ப இதெல்லாம் பதிவு பண்ணி தருவேன்னு போட்டிருக்காங்க. 6 லட்சம் கொடுத்துருக்காரு அவருக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டு இல்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. யாராவது அப்ப கேள்வி கேட்டோமா? நான் 6 லட்சம் கொடுத்துருக்கேன், 6 லட்சத்துக்கு வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்டு தானா? கேள்வி கேட்டோமா யாராவது? அப்பெல்லாம் விட்டு இப்ப வந்து ஏமாத்திட்டாங்க. அப்ப நமக்கு எது கண்ண மறைச்சது? பாண்டை பார்க்க விடாம மாதாந்திர இன்சென்டிவ். நான் வட்டின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க பண்ற ரியல் எஸ்டேட் தொழிலே அது வட்டி கிடையாது, அதுக்கு பேரு மாதாந்திர இன்சென்டிவ். அவங்களுக்கு கிடைச்ச லாபத்துல ஒரு இன்சென்டிவா கொடுத்தாங்க. ஏன்னா பணம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, 4 வருஷம் வெயிட் பண்ணணும்ல. ஸோ மனசாட்சியோடு பேசணும். யாருமே உள்ளதை உள்ளபடி பேசணும். சும்மா வந்து அதாவது அடுத்தவங்களை பத்தி இப்படி நான் குற்றப்படுத்துறேன்னா 3 வரல என்ன நோக்கி இருக்கு தெரியுமா? ஒரு வரல உங்களை நோக்கி இருக்கிற அவங்களை குற்றப்படுத்துறேன்னா ஒரு வரல உங்களை நோக்கி இருக்கு. நீ மோசமானவன் அப்படின்னு சொன்னா இது 3 வரல என்ன நோக்கி தான் இருக்கு. நீ ஓகேமான அந்த 3 வரலும் பார்த்து கேட்கும். இன்னொன்னு கட்டு இந்த இருக்கு இல்லையா, பெருவரல், இது எங்க நோக்கி இருக்கு? மேல. அது என்ன அர்த்தம் தெரியுமா? மேல ஒருத்தர் இருந்து பார்த்துட்டு இருக்கிறான், நீ அடுத்தவங்க குற்றப்படுத்துற, நீ ஓகேமான 3 வரல கேட்கிற மாதிரி ஆண்டவர் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறாரு. தக்க சமயம் வரும்போது அவர் நமக்கு புரிய வைப்பார். நன்றி சார். இந்த புரிதலுக்காக நான் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் தவிர அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும் எனக்கு அவசியமே இல்லை, தோழர்களே, அவசியமே இல்லை. நான் உண்மையிலே காட்டாம சார் சொல்றேன். அவங்களாம் நான் ஒன்றும் வாங்கிடல. திருப்பி நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து உள்ளதை உள்ளபடி சொல்றோம். இதுதான் இப்ப நான் சொன்னது புரிஞ்சுட்டீங்களா? 10 லட்சம் போட்டவன் 40 லட்சத்துக்கு பாண்டா மாத்தினான். இப்ப சிவகாசிக்காரர் இருக்காருல்ல, ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்றாருல, அவருக்கு இதே மாதிரி தான் வந்தது. 60 லட்சம் தான் போட்டாராம் அவரு. உண்மையில அவர் நான் கோப்பனா கேட்டேன், எம்டிட்ட கேட்டேன். 60 லட்சம் போட்டவரு 8 கோடி ரூபா எடுத்திருக்காரு. 8 கோடி ரூபா மாறிடுச்சு பாண்டு. 60 லட்சம் ஒரு 60 லட்சம் போட்டவருக்கு 8 கோடி மாறி இருந்தாங்க. அவர் 8 வருஷம் டிராவல் பண்ணிருப்பாரு. எத்தனை ஸ்கீம்ல பணத்தை போட்டு போயிரும். 60 லட்சம் தான் போட்டது. ஆனா மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படி இப்படி போட்டு 8 கோடி ரூபா. அப்ப 6000 கோடிங்கிறது இவங்க உண்மையில எவ்வளவு காசு வாங்கியிருப்பாங்க? நீங்க அதுல 1/3 தான் வாங்கியிருப்பாங்க. நீதி எல்லாம் மெச்சூரிட்டி ஆனது உள்ள பாண்டாவே கொடுத்து அவர் முகவர்களுக்கும் பாண்டாவே கொடுத்து லேபிலிட்டி ஏறி போச்சு. இது சிஸ்டம் சரியா? சரியில்லை. அதனால தான் சொன்னேன் சிஸ்டம் தெரியலன்னு சிம்பிளா சொன்னேன். அவங்களுக்கு ஆதரவு நான் பேசக்கூடாது. அவங்க வந்து இப்ப பேசலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து அக்யூஸ்ட் கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான், குற்றவாளி கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். எஃப்ஐஆர் தான் போட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. எஃப்ஐஆர்லாம் முடிஞ்சு அது வழக்காடி ட்ரையலுக்கு போய் தீர்ப்பு வரும்பொழுது அவர் குற்றவாளின்னு ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம இப்ப பேசுனதே கூட நான் வாபஸ் வாங்கிக்கலாம். பேச முடியாது, அப்போ பேசவே முடியாது. இப்போ நான் சொல்லலாம். அதான் சொன்னேன் இந்த வழி தம்பி. இதை வந்து நீங்க கேட்கறவங்க மக்களுக்கு சொல்லுங்க, சொன்னாலும் உங்களையும் சொல்லுவாங்க. என்ன ப்ளூ கலர் கார் வேண்டாம்னு சொன்ன மாதிரி அசோக்குமார் ரெட் கலர் கார் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது இருக்குதான். இதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு 2 தான் போயிடணும். சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான். பாத்தீங்களா, புகார் கொடுங்கன்னு சொன்னாலும் இப்போ என்ன பண்றாங்க? இப்போ என்ன சொன்னாங்க, சுந்தர் தியாகராஜ் ஒரு அம்மா, நான் வந்து உண்மையிலே நான் வந்து வருத்தப்படுறேன். அந்த மாதிரி நான் கூட வந்து நான் கொஞ்சம் கிண்டலாக கூட நான் பேசியிருக்கேன். ஒரு அம்மா கோர்ட்ல போய் சொன்னாங்க, ஒருத்தர் என்ன சொன்னாரு, சாத்தூர்காரரு சுந்தர் தியாகராஜ் வந்து உங்களை ஏமாத்துறாரு, அரசாங்கத்தை நம்ப விட மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. இப்ப அதே நபர் என்ன சொல்றாரு, அவருக்கு அரசாங்கத்துல நம்பிக்கை இல்ல, வட்டியோட வாங்கிட்டு அவர் லாயர் சொல்றாரு, அவர்கிட்ட வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாம் அப்ளிகேஷன் கொண்டாங்கிறாரு. நாக்கு எப்படிலாம் புரட்டி பேசுது பாத்தீங்களா? அந்த ஒரு அம்மா, அந்த அம்மா பேரை கூட நான் சொல்லிடுவேன், வேண்டாம், பொது இடத்துல சொல்லக்கூடாது, பொது வெளியில சொல்லக்கூடாது. அந்த அம்மா கோர்ட்ல போய் சொன்னாங்க, இத்தனை நாள் புகார் இருந்தவங்க இப்போ வந்து புகார் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அவரு. அதனால மூத்த குடிமக்கள் சங்கம் என்ன சொல்ல, மூத்த குடிமக்கள் சங்கம் முடிவெடுத்திருக்காங்க, இது வந்து வழக்கை வந்து இழுத்தடிக்கு தான் முயற்சி பண்றாங்க, நிறுவனம் சொல்லி பண்றாங்கன்னாங்க. அவங்களுடைய ஏக்கமும் வருத்தத்துக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஏக்கம் கரெக்ட். ஆனா நிறுவனம் சொல்லி நம்ம பண்ணல, டெட்லைன் விதிச்சுட்டாங்க. நம்ம இதுக்கு மேல மக்களை காவு கொடுக்க விரும்பல. நம்மளை நம்பி இருக்காங்க, முதலீடாளர் இருக்காங்க, அவங்க காவு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்தோம். ஆனா அந்த அம்மா சொன்னது சரிதான், காலதாமதம் ஆகும்னு நான் சொன்னதுன்னா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அது கரெக்ட் தான், அது ஆகத்தான் செய்யும். இது தெளிவாயிட்டீங்களா? அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம்.